வணக்கம். இன்னைக்கு எக்ஸிட் போல்ஸ பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போல்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம போலிங் பண்ணதுக்கு அப்புறம் குடுக்குற ஒப்பீனியன் தான் எக்ஸிட் போல்ஸ். அதாவது போஸ்ட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் எக்ஸிட் போல்ஸ் எடுக்கிறது கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு சில பேர் வேறு கட்சி சார்ந்தவர்களா இருப்பாங்க. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அத வெளியில சொல்லக்கூடாதுன்றதுக்காக மாற்றி சொல்லலாம். சில பேர் நிறைய இடங்கள்ல பணம் புழங்கியிருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பணம் வாங்கிட்டு வேற கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டவங்களும் அதுவும் அவங்க மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சரியா நான் போட்ட ஓட்டு இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு சரியா சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதில வச்சு தான் எக்ஸிட் போல் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு சொன்னேன்? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. ஆனா இந்த வீடியோல வர மாதிரி 2 பேருக்கு ஓட்டு போடக்கூடிய சான்ஸ் இப்ப இல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல. அதனால அந்த பிரச்சனை நமக்கு எக்ஸிட் போல்ல வராது. ஸோ இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை எடுத்துட்டு அதை லாஸ்ட் 3 டேர்மோட கம்பேர் பண்ணி பார்த்து எக்ஸிட் போல்ஸ் எந்த அளவுக்கு நியர் பர்ஃபெக்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்ததுல 2011 எக்ஸிட் போல் ப்ரிடிக்ட் பண்ணது ஏடிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுது. அதே மாதிரி 203 சீட்ஸோட ஒரு பெரிய ஹிமாலய வெற்றி ஏடிஎம்கே பண்ணாங்க. அதில் அவங்களுடைய ஓட்டிங் அவங்க கிடைக்கக்கூடிய சீட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்துச்சு எக்ஸிட் போல். 2016 டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு மெஜாரிட்டி மீடியா சொன்ன வேலையில் நியூஸ் டுடேவும் சாணக்கியாவும் மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில மீடியாக்கள் இதில் ஹங் அசம்பிளி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது 134 சீட்ஸோட மெஜாரிட்டியாக ப்ரூவ் பண்ணது ஏடிஎம்கே. அடுத்தது 2021 எல்லா மீடியாக்களும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2021 கிட்டத்தட்ட அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸை மேட்ச் பண்ணி டிஎம்கே ரெஜிம் ஸ்டார்ட் ஆச்சு 2021. இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த மட்டும் நிறைய மீடியாக்கள் டிஎம்கே முன்னிலையிலையும் அடுத்த நிலையில் ஏடிஎம்கேவும் அதுக்கு அடுத்த நிலையில் அதாவது 20லேருந்து ஒரு 30 தொகுதி வரலாம் அப்படின்னு டிவிகேவும் சொல்கிறாங்க. சில மீடியாக்கள் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் எட்ஜில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது உண்மையாக போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து, அதாவது மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். டிஎம்கே ரெஜிம் அமையுமா மறுபடியும், இல்லை ஏடிஎம்கே கூட்டணி வின் பண்ணுவாங்களா, இல்லை டிவிகே வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை ஹங் அசம்பிளி வருமா அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை என்னோட ஒப்பீனியன் போலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் டிவிகே பொறுத்த மட்டும் 2 பெரிய ஜாம்பவான் கட்சிகள் நடுவில் மோதி 20லிருந்து 30 சீட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நன்றி.